வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிறிது நாள் ஆகிவிட்டது, அதுவும் இறை சித்தம். நம் எபிசோடு 22 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று பார்க்க போவது பூசலார் நாயனார் என்ற 3வது நாயனாரை. சரி, ஒரு 18 வாரங்கள் நாம் அப்பர் சுவாமிகளை பற்றி நிறைய தெரிந்து கொண்டோம். எது தெரிந்து கொண்டாலும் நமக்கு கண்டிப்பாக அதனுடைய மூலம் தேவை. வாயில் வந்த கதையெல்லாம் நாம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, அது தவறு. நமக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டால், சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணம் தான் நமக்கு மூலம். அதிலிருந்து தான் நாம் விரிவான எல்லாருடைய சரித்திரங்களை பற்றியும் அறிகிறோம். அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது என்பதை பற்றி நாம் முதல் 3 வாரங்கள் நாம் எல்லாவற்றையும் விவரமாக தெரிந்து கொண்டோம். அதில் முக்கியமானது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருத்தொண்டு தொகை. இறைவனே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கூறியதாக அதில் குறிப்பிடப்பட்டும் உள்ளது. அவர் சிறு சிறு குறிப்புகள் தான் கொடுத்திருந்தார். அதை வைத்து பல ஊர்களுக்கு சென்று தேடி பெரிய புராணத்தை சேக்கிழார் பெருமான் எழுதினார் என்பதை நாம் அறிந்தோம். சரி, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்று நமக்கு தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது. அதன்படி நாம் மிகவும் முழுமையாக நாம் அப்பர் சுவாமிகளை பற்றி படிக்கவில்லை. அவருடைய பதிகங்கள் பாதி கரையான் அரித்துவிட்டது. பாக்கி கிடைத்ததிலும் அவர் சென்று கோவிலை ஒட்டிய பதிகங்களை பற்றி மட்டுமே நாம் படித்திருக்கிறோம். அதை தவிர அவர் நிறைய பதிகங்கள் பாடியிருக்கிறார். அவற்றை நாம் அவ்வளவாக கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இதுவரையில் கற்றுக்கொண்டதை வைத்துக்கொண்டே நாம் அவரை பற்றிய ஒரு முழுமையான சரித்திரத்தை நன்றாக அறிந்து கொண்டோம் என்றுதான் கூற வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு என்ன 2 விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். ஒன்று, மன தூய்மை என்பது பதிகங்கள் மூலமாகவும், புற தூய்மை என்பது உழவார பணி மூலமாகவும் என்று. தான் வேற்று சமயத்தை சேர்ந்துவிட்டு திரும்பி வந்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியினால் அவர் திரும்பி 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 இறைவனிடத்தில் மன்னிப்பு கோர, ஒரு சமயம் இறைவன் தன்னை மன்னித்து விட்டான், அவனுடைய அத்தனை அன்பையும் நாம் தன்மேல் பொழிகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொண்ட பிறகு அவர் அந்த இறைவனுடைய பெருமையையும் புகழையும் பாடி தன் தள்ளாத வயதிலும் இமயவலை வரைக்கும் சென்று திரும்பி வந்தார் என்பதை நாம் அறிகிறோம். இப்படியாக அவரை பற்றி என்னதான் பாடினார் அந்த மூலக்குறிப்பில் சுந்தரனார் என்று பார்த்தால் இந்த வார்த்தைகள் தான் அவர் பாடினார். திரு நின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தம் அடியார்க்கும் அடியேன் என்பதுதான். எல்லோருக்கும் நான் அடியவன் என்று சிவபெருமானே கூறுவதாக தான் இவை அமைகின்றன. இது கூடவே நம்ம இன்னும் ஒன்று பார்த்தோம். என்ன என்றால், சிலர் இறைவனை நேரடியாக வணங்கி பக்தி கொண்டு இருக்க மாட்டார்கள். அடியாரை வணங்கி அதன் மூலமாக உய்பவர்கள் எல்லாவற்றிலும் உண்டு. அதன் மாதிரி திருநாவுக்கரசரையே தன்னுடைய எல்லாம் என்று உணர்ந்து வாழ்ந்த ஒருவரை பற்றியும் நாம் கூடவே படித்தோம். அவர்தான் அப்பூதி அடிகள் என்ற திங்களூரில் வாழ்ந்தவர். அவரும் அந்த இறைவனிடத்தில்தான் இறைவனிடத்தில் போய் சேர்ந்தார். ஆனால் அவருடைய முழு நம்பிக்கையும் அவருடைய முழு பக்தியும் திருநாவுக்கரசரையே சார்ந்து அமைந்திருந்தது என்பதையும் நாம் பார்த்தோம். அவரை பற்றி என்ன பாடினார் என்பதை அறிவோமா? ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் என்று அவர் பாடியிருந்தார். இப்படியாக இவர்கள் இருவரை பற்றியும் நாம் உணர்ந்து அறிந்து கொண்டோம். அடுத்ததாக 3வது நாயன்மார்களை பற்றி பார்ப்போம். அவருடைய பெயர் பூசலார். அவர் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவர். அந்த காலத்தில் கதைகள் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஏழை பிராமணன் இருந்தான், ஒரு ஏழை தையல்காரன் இருந்தான் என்றுதான் கதைகள் எல்லாம் ஆரம்பிக்கும். முக்கால்வாசி எல்லாருமே அவர்கள் அந்த காலத்தில் ஏழ்மையில் தான் இருந்தார்கள். ஆனால் ரொம்பவும் செழுமையாக கண்ணியமாக வாழ்ந்தார்கள். என்றால் ஆசை இல்லை, அளவில்லாத ஆசைகள் அவர்கள் படவில்லை. இறைவன், தன் தொழில், இறைபக்தி, இந்த 2ஓடையே தான் தங்களுடைய வாழ்நாளை அவர்கள் கழித்தார்கள். அப்படிப்பட்ட ஏழையில் ஒருவர் தான் இந்த பூசலார் நாயனார். அப்படியும் தன்னுடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்காவது அவர் அடியார்களுக்கு, சிவபெருமானுடைய சிறந்த பக்தரான அவர் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதையே தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டிருந்தார். இப்படியாக அமைதியாக சென்று கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது. இதையும் இறைவன் செயலே. நாம் அன்றாட நடக்கும் எல்லா விஷயத்தையுமே இதுவும் இறைவனின் செயல், இது ஏதோ நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் நாம் இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படியாக அந்த இறைவன் இவருடைய மனதில் புகுந்தான் போலும். ஒரு பெரிய சிவன் கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆவா அவருக்கு மனதில் ஏற்பட்டுவிட்டது. நடக்காதே என்று அவருக்குமே மிக நன்றாக தெரியும். ஒரு கோவில் கட்டுவதற்கு எவ்வளவு பொருள் தேவை, எவ்வளவு மனித உழைப்பு தேவை என்பதை எல்லாம் மிக நன்றாக அறிந்தவர்தான்.
ஆனால் அது ஒரு ஒரு முள் மாதிரி அவரோட மனதை அரித்து கொண்டே இருக்கிறது. எப்படி கட்டுவது, எப்படி கட்டுவது, எப்படி கட்டுவது என்று. இப்படியாக இருக்கும்போது திடீரென்று அவருடைய ஒரு நாள் மனதில் ஒரு அதற்குண்டான ஒரு வழியும் தோன்றிவிட்டது. அவர் திடீரென்று நினைத்தார், என்னுடைய மனம் எவ்வளவு பெரியது, என்னுடைய எண்ணங்கள் என்ற வேலைக்காரர்களை கொண்டு என்னுடைய கற்பனை என்ற பொருள்களை சேகரித்து நான் மிக அழகான ஒரு கோவில் கட்டுவேன். ஏன் தாமதம்? உடனே ஆரம்பித்து விட்டார். எப்படி கோவிலை எப்படி கட்டுவது என்று உடனே தன்னுடைய மனதிற்குள் ஒரு வரைபடத்தை உருவாக்கி கொண்டார். பிறகு அந்த கோவிலுக்கு என்னென்ன பொருள்களை சேகரிக்க வேண்டும், எப்படி எப்படியெல்லாம் ஸ்தபதிகளை அழைத்து மிக அழகான சிற்பங்கள் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அப்படி ஆரம்பித்து அந்த கோவிலுக்கு பூமி பூஜை போட வேண்டும். அதனால் அவருடைய மனத்திலேயே அந்த நிலத்தை ஆழ்ந்து பூமி பூஜையை என்ன வழியில் போட வேண்டுமோ அது எல்லாற்றையும் முறைப்படி போட்டு கோவிலை சுற்றி மிகப்பெரிய மதில் சுவர் எழுப்பி அந்த கோவிலுக்கு தேவையான நந்தவனம், அதற்கு பக்கத்திலேயே நீர் உள்ள குளங்கள் வெட்டி, அதற்கு பிறகு கோவிலுக்கு இந்த முறையிலெல்லாம் உள்ளே சென்று உபதேவதைகள் என்று சொல்லக்கூடிய மற்ற சன்னதிகளை எல்லாம் கட்டி முடித்து பிறகு நேர அவர் வருகிறார் மூலஸ்தானத்திற்கு. மூலஸ்தானத்தை ஸ்தபதி மிக அழகாக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறிக்க வேண்டும். அன்று இறைவனுடைய கண் திறக்க வேண்டும். திறந்து இறைவனை அவர்கள் கும்பாபிஷேகம் செய்து நிறுவி அன்று முதல் இறைவனுக்கு கோவிலுக்கு எல்லோரும் சென்று வர தடையில்லாமல் வேலையெல்லாம் முடிந்திருக்கும். இப்படியாக மிக மிக அழகான ஒரு கோவிலை தன்னுடைய மனத்தாலும் ஆத்மாவின் உதவியாலும் அவர் கட்டி முடித்துவிட்டு அந்த கும்பாபிஷேகத்திற்கு நாளும் குறித்துவிட்டு அந்த நாளுக்காக அவர் காத்திருக்கட்டும் கொஞ்சம். நாம் அடுத்தது யாரை போய் பார்க்க போகிறோம் என்றால், அதே ஊரில் இவர் இருந்தது திருநின்றவூர். இன்றைக்கு அது திண்ணனூர் என்று அழைக்கப்படுகிறது. சென்னைக்கு அருகில் தான் உள்ளது. அங்கிருந்து காஞ்சிபுரமும் கிட்டக தான். அந்த காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு பல்லவ மன்னன் ராஜசிம்ம பல்லவன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் மிக அழகான கோவில்களை எல்லாம் பல்லவர்களுடைய ஆட்சியில் நாம் தெரிந்து கொள்வது என்ன பெரிய விஷயமே இல்லையே. அவர்கள் கட்டிய கோவில்கள், அவர்களுக்கு விஷ்ணு சிவன் என்ற வித்தியாசம் கிடையாது. மிக மிக அழகான கோவில்களை எல்லாம் கட்டியவர்கள் பல்லவ மன்னர்கள். இவருக்குள்ள ஆள்படை பணப்படை எல்லாம் கேட்க வேண்டுமா என்ற மிக அழகான பெரிய கோவிலை கட்டிவிட்டார். கட்டியதோடு இறைவனின் திருவுளம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். அவனும் அதே பூசலார் என்றைக்கு அந்த நாளை குறித்திருக்கிறாரோ அதே நாளில்தான் இவரும் கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்து விட்டார். இப்பொழுது கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும். இறைவனுக்கு ஒரு விளையாட்டு. அவர்தான் எங்கும் நீக்கமர நிறைந்தவராயிற்று. 2 கோயில்களுக்கும் அவரால் போக முடியாதா என்ன? முடியும். ஆனாலும் இறைவனுக்கு விளையாடுவது என்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் அல்லவா? அதனால் அவர் என்ன செய்தார்? நேர அந்த அரசனுடைய கனவில் போனார். கனவில் போய்விட்டு, அரசே, நீ கோவில் கட்டுவதில் நான் மிகவும் மகிழ்ந்தேன். ஆனால் பூசலார் கட்டிய திருநின்றவூரில் உள்ள கோவிலுக்குத்தான் நான் முதலில் கும்பாபிஷேகத்திற்கு போகப் போகிறேன். நீ வேறொரு நாளை வைத்துக்கொள் என்று கூறுகிறார். அரசன் திடுக்கிட்டு தூங்கி எழுந்தான். எழுந்துவிட்டு பார்க்கிறான், என்னடா இது, திருநின்றவூர் என்னுடைய ஆளுகைக்குட்பட்டது தானே, இங்கே எப்படி கோவில் ஒன்றை கட்ட முடியும்? எனக்கு எந்த ஒற்றர்களும் கூறவில்லையே என்று கூறிவிட்டு அரசன் ஆளை யாரையும் அனுப்பவில்லை. இறைவனே குறிப்பிடுகிறான் என்றால் அந்த மகான் எப்படிப்பட்டவரோ. அதனால் தானே தன்னுடைய படைப்பரிவாகங்கள் அமைச்சர்களோடு கிளம்பிவிட்டான். திருநின்றவூரை பார்த்து திருநின்றவூருக்கு செல்கிறான். மக்கள் வரவேற்கிறார்கள். இங்கு கட்டிய சிவன் கோவில் எங்கே என்று கேட்கிறான். அப்படி எந்த கோயிலும் இங்கே கட்டவில்லையே அப்படி என்று சொன்னவுடன், அப்படியானால் பூசலார் எங்கே இருக்கிறார் கேட்கிறான். மக்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. என்ன பேர் சொல்லி அரசன் கேட்கிறானே என்று. இல்லையே, பூசலார் மிகவும் சாந்தமானவர், சிவபக்தர். அவரால் யாருக்கும் எந்த தொல்லையும் நேர்ந்திருக்கிறாதே. என்ன தவறு நடந்தது அரசே என்று கேட்கும்பொழுது, அவருடைய வீட்டை காட்டுங்கள் என்று அரசன் கூறுகிறான். சரி என்று அவர்களும் வீட்டை காட்டுகிறார்கள். அரசன் போகிறான். போன்னு சத்தம் கேட்டு வெளியில் வர்றாரு. அரசன் என்பவன் விஷ்ணு ரூபம். அதனால் அவனை பூசலார் வணங்குகிறார். ஐயா, நீங்கள் கட்டிய கோவில் எங்கே உள்ளது என்று கேட்கிறார் அரசன். விதிர்த்து போகுதல் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி தான். நாம் கட்டிய கோவில் நம் மனதில் உள்ளது, இது எப்படி இவருக்கு தெரியும் என்று அவர் ஆச்சரியப்பட்டு போய்விட்டார். அரசனிடம் உண்மையை கூறுகிறார். அரசன் புரிந்து கொண்டான். யார் கட்டினால் என்ன,
மனதில் கட்டினால் என்ன, பெரிய பெரிய ஆடம்பரமான கோவில்களை கட்டினால் என்ன, இறைவன் உண்மையான பக்தியை தான் முதலில் ஏற்றுக்கொள்வான் என்று அரசனுக்கு இப்பொழுது நன்று புரிந்துவிட்டது. ஏற்கனவே இறைவன் அரசனுக்கு தெரியும். ஆனால் மேலும் 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 அரசன் எல்லாருமே தினமும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டு தானே இருக்கிறோம். அதனால் அரசன் பாடம் கற்றுக்கொண்டான். அவரை வணங்கினான் அரசன். அவருடைய பக்திக்கு அது வணங்கிவிட்டு நான் வேறொரு நாளில் கும்பாபிஷேகம் வைத்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அரசன் சென்று விட்டான். ஸோ தான் என்ன செய்தாரோ, எந்த நாளை குறித்தாரோ அந்த நாளிலேயே கும்பாபிஷேகத்தை செய்து அந்த இறைவனுக்கு தொண்டு செய்து அந்த இறைவனோடு கூட வருகின்ற அந்த இறைவனை வணங்க வருகின்ற பக்தர்களுக்கு தொண்டு செய்து இறைவனடியை சேர்ந்தார் பூசலார் நாயனார் என்பதுதான் அவருடைய சரித்திரம். அந்த கோவிலினுடைய இறைவனுடைய பெயர் ஹிருதயாலீஸ்வரர், இறைவனுடைய பெயர் மரகதாம்பாள். இன்றைக்கும் அந்த கோவிலின் மூல கிரகத்தில் இறைவனுக்கு பக்கத்தில் பூசலாரனுடைய உருவம் உள்ளது. அவருக்கும் பூஜைகள் குரு பூஜை என்று நடக்கின்றது. இதை திருத்தண்டர் புராணத்தில் அவர் எப்படி கூறினார் சுந்தரர் என்பதை பார்ப்போமா? ஏனென்றால் இதெல்லாம் சும்மா இல்லையே கதை, எல்லாவற்றிற்கும் குறிப்பு இருக்கிறது அல்லவா? அந்த குறிப்பை என்ன என்று பார்ப்போம். மன்னியர் சீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல் வரி வளையான் மாணிக்கு நேசனுக்கு அடியேன் என்பது என்ன இதற்கு அர்த்தம் என்று கேட்டால், இந்த 2 வரிகளில் 3 நாயன்மார்களை பற்றி இறைவன் கூறியிருக்கிறார். முதல் வரி மன்னிய சீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல் என்பது பூசலாரை குறிக்கும். வரி வளையான் மாணிக்கி, மாணி என்பது ஒரு பெண்ணினுடைய பெயர். அந்த மதுரை இளவரசி நாம் ஏற்கனவே அப்பர் சரித்திரத்தில் பார்த்தோம். அந்த மதுரை இளவரசியான மங்கையர்க்கரசியினுடைய உண்மையான முதற் பெயரானது மாணி. அந்த மாணிக்கும் நேசன் என்ற ஒரு நேச நாயனார் இருக்கிறார். நாம் அதை பற்றி தெரிந்து கொள்வோம். அவருக்கும் அடியேன் என்று இறைவனாலால் சுந்தரருக்கு கொடுக்கப்பட்ட குறிப்பை வைத்து சேக்கிடார் பெருமானார் எழுதிய சரித்திரம் இந்த சரித்திரம். இதனால் நம்ம ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளலாம். இறைவன் உண்மையான பக்தியை தவிர வேறு எதையும் நினைப்பதில்லை. நாம் இந்த கோயில் போகலையே, அந்த கோவில் போகலையே என்பதெல்லாம் கூட நமக்கு தேவையில்லை. நம் மனத்தில் நாம் என்னவெல்லாம் நினைக்கின்றோமோ, நினைப்பது நல்லதாக நினைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பது கூடாது. நல்லதே நினைத்து பக்தியோடையே இருந்தால் கண்டிப்பாக அந்த இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்வான் என்பதுதான் இதன் மூலமாக நாம் அறிகிறோம். அடுத்த நாயனாரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அதுவரை பார்ப்போம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.